السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த, நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய, நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையின் பேரொருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெறட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஜுமா எனும் இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாம் இங்கு ஒன்று இருக்கிறோம். இங்கு சொல்லப்படக்கூடிய சொற்பொழிவின் பயனை வல்ல ரஹ்மான் இம்மையிலும் நாளை மறுமையிலும் நமக்கு நன்மையாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் ஆரம்பம் செய்கிறேன். இறைவனுடைய அருளால் மாதங்களில் சிறந்த மாதங்களாக இறைவன் பட்டியல் போட்டு தந்த ரமலானுடைய மாதத்தில் ஏறத்தாழ 20 நோன்புகளை பிடித்தவர்களாய் நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய இரவு இறைவனுடைய நாட்டத்தினால் இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு என்று புனிதமிக்க இரவாய் சிறப்பித்து சொன்ன அந்த இரவுகளில் ஒரு இரவை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலருக்கும் தராத இந்த ரமலானுடைய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் கோடான கோடி நன்றிகளை படைத்தவனுக்கு செலுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். சென்ற வாரம் நம்மோடு இருந்தவர், சென்ற மாதம் நம்மோடு இருந்தவர், சென்ற வருடம் நம்மோடு பயணித்தவர் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இல்லை. நம்மோடு பள்ளியில் உறவாடியவர், நம்மோடு உறவிலே ஒன்றாயிருந்தவர், வியாபாரத்தில் ஒன்றாயிருந்தவர், இப்படி எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அடைந்திருக்கிற 20வது நாளை அல்லாஹ் அவர்களுக்கு தராமல் அவர்கள் இந்த துன்யாவை விட்டு மறைந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வாய்ப்புகளை நமக்கு தருகிறான் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாமே சீர்திருத்திக் கொள்வதற்கும், செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும், சுவனத்தை நோக்கிய பாதையை அமைத்துக் கொள்வதற்கும் தான் இது போன்ற வாய்ப்புகள் விசாலமாக்கப்படுகிறது. ஆனால் மனிதனுடைய யதார்த்த நிலை என்ன? எத்தனையோ உபதேசங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம்.
இந்த ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் நீங்கள் கேட்டிருக்கிற, நீங்களாக தானாக விரும்பி கேட்ட உபதேசங்கள் ஏராளம் இருக்கலாம். நீங்கள் சொல்லப்படுகிற எல்லா உபதேசங்களையும் சற்று ஆழமாய் கவனியுங்கள். எந்த உபதேசம் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டாலும், மார்க்க அறிஞர்கள் பேசினாலும், ஜும்மாவுடைய மேடையில் சொல்லப்பட்டாலும், துன்யா குறித்த எச்சரிக்கை இல்லாமல் எந்த ஒரு ஜும்மாவும் இருக்காது. மறுமை மறுமை என்று மறுமையை நினைவூட்டி இந்த துன்யாவை வெறுப்பேற்றுகிற விதத்தில் தான் பேசக்கூடியவர்கள் பேசுவார்கள். அப்படியானால் அவர்களுக்கு இந்த துன்யாவிலே ஆசை இல்லையா என்றால் அப்படியெல்லாம் இல்லை. அவர்களுக்கும் பொருளாதாரத்தின் தேவை இருக்கிறது, பிள்ளைகளின் தேவை இருக்கிறது, குடும்ப தேவை இருக்கிறது. இருந்தாலும் கூட அல்லாஹ் இதை இவ்வளவு மட்டரகமாய் பேசுகிறான். நீங்களும் துன்யாவை வெறுத்து வாழுங்கள் என்ற அடிப்படையில் தான் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய யதார்த்தத்தை சொல்லுகிற போது அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், மனிதன் பொருளாதாரத்தை தேடுகிற அந்த தேடுதல் வேட்டை பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிறது. எப்போது முடியும்? ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திப்பீர்களே அதுவரைக்கும் உங்களுக்கு அந்த ஓட்டம் இருக்கும். அதுவரைக்கும் பொருளாதாரத்தை தேடி தேடி ஓடுவீர்கள். அவ்வளவு ரம்மியமானது. நாம் வாழுகிற இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஏன் அப்படியான போட்டிகளை போடுகிறோம்? ஏன் அவ்வளவு ஓட்டங்களை மேற்கொள்கிறோம்? ஒருவரை விட ஒருவர் பொருளாதாரத்தில் சிறந்து விட வேண்டும் என்ற ஆசைதான், வேற ஒன்றும் இல்லை. அவரை விட நான் நல்லா இருக்கணும். நான் அணிகிற ஆடையாக இருக்கட்டும், நான் உண்ணுகிற உணவாக இருக்கட்டும், நான் கட்டுகிற வீடாக இருக்கட்டும், நான் வாங்கி ஓட்டி செல்லுகிற வாகனமாக இருக்கட்டும், நான் பயன்படுத்துகிற உயர் ரகமான மொபைல் போன்களாக இருக்கட்டும், எல்லாம் அவரை விட நான் நன்றாக இருக்க வேண்டும். இதாக மனுஷ ஆசை. இதை தாண்டி வேறு என்ன உண்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருவரை விட ஒருவர் சிறந்த நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துன்யாவிலே அவ்வளவு ஓட்டங்கள். யாரை முன்மாதிரியாக வைத்து பொருளாதாரத்தை தேடுவதற்கு ஓடினாரும். ஒரு காலத்தில் இவர் மாதிரி 1000 ஒரு ஆள் ஓடினாருங்க. ஆனால் நான் இவரை மாதிரி தாங்க ஆகணும், பொருளாதாரத்தை நான் திரட்டுறேன், அவரை மாதிரி ஆகிட்டா என் ஆசைலாம் முடிஞ்சிருங்க இப்படின்னு ஓட ஆரம்பித்த மனுஷன் அவரை மாதிரி ஆகி முடிச்சாச்சு. இப்போ என்ன ஆச்சு? அவர் இல்லை இவர், இவர் இல்லை அவர், இவரை விட சிறந்தவன், இவரை விட சிறந்தவன் என்று தன்னை சிறப்புப்படுத்திக் கொள்வதற்கு மனிதன் இந்த துன்யாவிலே இன்றைக்கும் பொருளாதாரத்தை நோக்கிய ஓட்டம் நிற்கவில்லை. எப்போது நிற்கும்? நீங்கள் மன்னரையிலே வைக்கப்படுவீர்கள். ஒட்டுமொத்த உலகமும் உங்களை தூக்கி சென்று உள்ளே வைத்து மண்ணெல்லி போடுவார்களே, அப்போது வரைக்கும் இந்த ஓட்டம் இருக்கும். இந்த உலகத்திலே சிறப்பை ஏற்படுத்துவதற்கு ஓடுகிற ஓட்டங்களிலே என்றைக்காவது ஒரு நாள் மார்க்கம் சார்ந்த விஷயங்களிலே இப்படியான ஓட்டம் உண்டால், ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு ஒரு பள்ளிவாசலுங்க, மஹல்லாவுக்கு ஒரு பள்ளிவாசலுங்க, கூட்டம் கூடும் பாருங்க. சுபஹானல்லாஹ், முதல் சஃபை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு போட்டி. ஏன்? லேட்டா வந்துட்டா இடம் கிடைக்காது, கொஞ்சம் லேட்டா ஆகிட்டா பள்ளிக்கு கடைசியில் உட்காரணும். அதை கொஞ்சம் லேட்டா, உரை ஆரம்பிக்கவில்லை, உரை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அவர்கள் காட்டிய ஆர்வம் என்ன? முதல் சஃபிற்கு சண்டை நடக்கும், துண்டை போட்டு வெளியே செல்வார், ஒழு செய்து விட்டு வந்து பார்ப்பார், இடம் இருக்காது, இடம் காலியாகிவிடும். அவ்வளவு ஆர்வம் இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு என்ன நிலவரம்? அதான் பள்ளிவாசலுக்கு 12:50க்கு ஜும்மானா நம்ம கரெக்டா 12:49 போனா போதும். நிறைய பேருடைய யதார்த்தம் அப்படித்தான். சில சூழல்கள் மாறி அமையலாம், ஆனால் இதையே வளமையாக கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் கரெக்டா நாங்கள் ஜும்மா ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தோம் சொல்ல முடியும்? இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய இந்த அமலில் ஒரு சிறப்பு இல்லை, இந்த அமலிலே ஒரு தனித்துவம் இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எப்போது தனித்த சிறந்த ஒரு இடத்தை பெறுவீர்கள் தெரியுமா? எல்லாரும் தொழுகிறாங்க, 5 வேளை தொழுக, அந்த 5ஓட நீங்களும் 5 தொழுதிங்கன்னு வைங்க, சிறப்பெல்லாம் கிடையாது. உங்களை மாதிரி 1,00,000 பேர் தொழுகிறாங்க, உங்களை மாதிரி கோடி பேர் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அத்துணை நபர்களும் சமம், தனிச்சிறப்பு கிடையாது. ஆனால் எப்போது தனிச்சிறப்பு? 5 வேளை தொழுது முடிச்சு சுன்னத்தான நஃபீலான மற்ற தொழுகைகளை தொழுது
அல்லாஹ்விடத்திலே தனித்துவமாய் அமைந்து என்னுடைய துஆக்களையும் என்னுடைய பாவ மன்னிப்புகளையும் என்னுடைய தேவைகளையும் என்னை படைத்த ரப்பிடத்தை நெருங்கி கேட்கிறேனே, அப்போது நான் தனித்துவம் பெறுவேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு மனிதனை படைத்திருக்கிறான், மனிதனுக்கு எப்படியெல்லாம் சிறப்பு கொடுப்பான் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. சஹாபாக்களுடைய வரலாறுகளை புரட்டி பாருங்கள். எத்தனையோ பெரும் பெரும் சஹாபாக்கள் இந்த துனியாவிலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய வரலாறு சொல்லுகிற பாடம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும், ஏகத்துவத்தை ஏற்று நபிகளார் மரணிக்கிற வரைக்கும் அவர்கள் செய்த இந்த மார்க்கத்திற்கான தொண்டும், அவர்கள் மார்க்கத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட விதமும் அலாதி பெரியது. அவ்வளவு அல்லாஹ்ட்ட நெருங்கி இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தருணத்தில், யார் உங்களிலே இன்றைக்கு ஏழைக்கு உணவளித்தது, ஜனாசாவை பின்தொடர்ந்தது, நோயாளியை நலம் விசாரித்தது என்றெல்லாம் கேட்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே நான் 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 என்று கேட்கிற அத்துணைக்கும் தன்னையே முன்னிலைப்படுத்தினான். நானு ரசூலா, நானு ரசூலா, நானு. இன்றைக்கு அப்படி உண்டா? எதை கேட்டாலும் நாளை செய்வோம், வர 1ஆம் தேதி பார்த்துக்கிறோம், திங்கக்கிழமை பார்த்துக்கிறோம், இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. திங்கக்கிழமை பார்ப்போம், 1ஆம் தேதி பார்ப்போம், அடுத்த மாசம் பார்ப்போம். இது போன்ற வார்த்தைகளே நீங்கள் இன்றைக்கும் நன்மை செய்கிற இடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை விட கை சேதப்பட்டவர்கள் யாரும் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டம் மட்டும்தான். ஒரே ஒரு செய்தி, முஸ்லிமிலே பதியப்பட்ட ஆதாரபூர்வமான நபிமொழி 2388வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதன் எந்த பொருளாதாரத்தின் மூலம் தன்னை தானே சிறப்புப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஓடுகிறானோ, அப்படிப்பட்ட பொருளாதாரம் நாளை மறுமை நாளிலே எப்படி வரும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னார்கள். தக்கையுல் அருளு அஃபலாத கபீதகான். நாளை மறுமை நாள் நெருக்கத்திலே, மறுமையினுடைய அடையாளங்களிலே பூமி வாந்தி எடுக்கும். எப்படி? உஸ்துவானி மினல் தஹபி வல் ஃபில்லான். தங்கத்தையும் வெள்ளியையும் தூண் தூணாய் பூமி வெளியே கக்கும். தூண் மாதிரி அப்படி பக்கத்துல வந்து நிற்குங்க. எந்த பொருளாதாரத்தை நோக்கி ஓடினீர்களோ, எந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்ப்பதற்கு பாடுபட்டீர்களோ, அதுதான் சிறந்தது என்று நினைத்தீர்களோ, அது பூமியிலிருந்து வெளியே கொக்களிக்கும். வெளியே வந்து தூண் தூணா அப்படி பிரம்மாண்டமா நிற்குதுன்னா மனுஷன் மிரண்டு போக மாட்டான்? யாரெல்லாம் இந்த பொருளாதாரத்திற்காக கொலை செய்தார்களோ, கொலை செய்தவன் வருவான். இதற்காகவா நான் கொலை செய்தேன்? இந்த அற்பத்திற்காகவா இந்த பொருளாதாரத்தை திருடுவதற்கு நான் இந்த துன்யாவிலே முற்பட்டேன்? உறவை துண்டித்தவர் வருவார். பொருளாதாரம் தரல, காசு பணம் கொடுக்கல, என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான், எப்ப போனாலும் தள்ளி தள்ளி விடுறான், இவன் கூட நான் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை விலகி போனானே அவன் வருவான். இதற்காகவா நான் உறவை துண்டித்தேன்? திருடியவன் வருவான். இதற்காகவா நான் திருடினேன்? அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், சும்மா யதுஊன ஃபலா யாஹுதுன மின்ஹு. எல்லாம் பார்த்து புலம்பிட்டு எதையும் தொடமாட்டார்கள், அப்படியே செல்வார்கள். என்னடா இது கொடுமை? இதற்காகவா இந்த துன்யாவிலே இவ்வளவு ஓட்டம்? எல்லாம் கக்கும் என்றார்கள். அற்பத்திலும் அற்பமாய் நாளை மறுமை நாளிலே வெளியே வரும் என்றார்கள். அப்படிப்பட்ட பொருளாதாரம் சிறந்தது என்று ஓடுகிறோமே, நன்மைகளிலே நீங்கள் எதை சிறந்ததை தேர்ந்தெடுத்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தார்கள். வாழுகிற காலத்தில் ஷைத்தான் ஒருவரை பார்த்து விரண்டோடினான் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். எத்தனையோ முறை சொல்லப்பட்டது, இன்றைக்கு ஷைத்தான் நம்மை விட்டு விரண்டோடுகிற சிறந்த காரியத்தை செய்து விட்டோமா? ஒரு சிறப்பு இருக்கா? ஸ்பெஷல் இருக்காங்க நம்மகிட்ட? உங்கள்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர், கருப்பின அடிமை. அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பெற்ற சிறப்பு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிலாலே சொர்க்கத்தில் உங்களுடைய காலோசையை கேட்கிறேன். என்ன செய்து விட்டீர்கள்? அப்படி என்ன சிறப்பு?
ரசூலுல்லாஹ்வுக்கே விளங்க மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. எதையெல்லாம் செய்தால் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறுவோமோ அதை சஹாபாக்கள் தேடி செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் ஒழு செய்தால் ஒரு காலத்திலும் அந்த ஒழுவிற்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழாமல் இல்லை, தொழுது கொண்டே இருப்பேன். ஒழு செஞ்சுட்டாலே 2 ரக்காத் தொழுக. இன்னைக்கு உண்டான மாட்டேன். அதெல்லாம் நம்ம செய்யறோமா? ஏன் செய்ய முற்படுவதில்லை? 5 வேளை தொழுகிறதுக்கே முடியலைங்க. எங்க உபரியான தொழுகை எங்க ஒளி செஞ்சு தொழுக? எந்த அளவிற்கு சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சைஃபும் மின் சுயூஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய போர்வாள்களில் இருந்து ஒரு போர்வாள் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு சிறப்புன்னு விளங்குதா? போர்க்களம்னா தன்னைத்தானே முன்னிலைப்படுத்துகிற ஒரு தோழர். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே பதியப்பட்ட செய்தி, சாத் பின் முஆத் என்ற ஒரு நபி தோழர் உண்டு. அகல் போர்க்களத்திலே கலந்து கொண்டு வீரதீரமாய் போர் செய்து எதிரிகளுடைய படையிலிருந்து ஹிப்பான் பின் அரிக்காவுடைய எம்பு அப்படியே கையிலே தாக்கி உடலிலே தாக்கி காயமுற்று கிடக்கிறார் சாத் பின் முஆத். ஒரு அம்பு வருது, கையிலே நெஞ்சில் அப்படி குத்தி அப்படி வெளியே உரசிட்டு போகுது. காயம்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் வருகிறது. அப்படியே கொண்டு போய் கூடாரத்தில் வைக்கிறார்கள். அடிபட்டுச்சுன்னா கொண்டு போய் மெடிசனை கொண்டு போவோமே, அது மாதிரி அன்னைக்கு இருந்திருக்கு போல. கூடாரத்தில் கொண்டு போய் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே ஒரு வினோத பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹும்ம இன்னக தஅலம் அன் நஃப்ஸி அன் லைஸ அஹதுன் அஹப்ப இலைக். யா அல்லாஹ், உன்மீது ஆணையாய் சொல்லுகிறேன், உன்மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், உன்னிடத்திலே எனக்கு எந்த ஒரு சிறப்பும் இல்லை, எதை தவிர உன் பாதையிலே போரிடுவதை தவிர எனக்கு அதை தவிர வேறு நேசத்திற்குரியது இல்லை. உனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்பதை நீ அறிவாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டார், யா அல்லாஹ், இந்த போர்க்களம் இதோடு முடியும் என்றால், நான் குழந்து கொள்ளாமே இந்த போர் முடிவுக்கு வரும் என்றால் என்னை இந்த காயத்தின் மூலமாகவே மரணிக்க செய். இல்லை என்றால், ஒருவேளை இந்த போர் இன்னும் நீடிக்கும் என்றால், இனியும் நடக்கும் என்றால், எனக்கு இந்த துன்யாவிலே வாழ்வதற்கு ரூஹை கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார். அல்லாஹ் அவருக்கு செய்த அருள் என்ன, சிறப்பு என்ன? அல்லாஹ்விடத்திலே கேட்ட மாத்திரத்தில் கொஞ்ச நேரத்தில் அவருடைய காயத்திலிருந்து மின் லப்பதிஹி, அவருடைய நெஞ்சு பகுதியிலிருந்து இரத்தம் ஆறாய் பீரிட்டு ஓடியது. அவர் அதே நிலையிலே மரணித்து போனார். கூடாரவாசிகள் எல்லாம் கூடியிருந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், என்ன இது, யாருடைய இரத்தம் என்று மிரண்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் சாத் பின் முஆத் அவர்தான் இந்த நிலையிலே கிடக்கிறார். இதோட முடியலை. ஜனாசாவை சுமந்து செல்கிறார்கள். ஜனாசாவை சுமந்து செல்லுகிற பொழுது முனாஃபிக்குன் உண்டு இல்லைங்க, நயவஞ்சகர் உண்டு இல்லை. இந்த நயவஞ்சகர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலல் முனாஃபிகூன் மா அஹஃபு ஜனாஸதி, அவருடைய ஜனாசா என்ன இடையே இல்லாமல் இருக்கிறது. என்ன ஜனாசா ரொம்ப வெயிட் கம்மியா இருக்குது, ஒண்ணும் இல்லை போலைய பாடியில. முனாஃபிக்கீன்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் மலாயிக்கத்த கானத் தஹ்மிலஹு, மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவை சுமந்து செல்கிறார்கள். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவருடைய ஜனாசாவை மலக்குகள் சுமக்கிறார்கள். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சிறப்பு அப்படி. நீ தூக்கும் போது வெயிட் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தமா? அல்லாஹ் அவருக்கு மலக்குகளை இறக்கி வைத்திருக்கிறான். இப்படியான சிந்தனை பாருங்கள். எல்லாரும் போர் செய்கிறாங்க, நானும் போர் செய்கிறேன். ஆனால் அந்த போரிலே நான் தனித்துவத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழுகிற காலத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட சிறப்பு என்ன? சூரத்துல் ஃபத்ஹ் 2வது வசனத்தை புரட்டி பாருங்கள். லியக்ஃபிரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நபியே, உமது முன்னால் பின்னால் எல்லா பாவத்தையும்
மன்னித்து விட்டோம். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிப்பட்ட சூழலிலும் கூட தொழுகையை அல்லாஹ்விற்காக செலுத்தினார்கள். இரவு வணக்கத்தில் கால் நீண்ட கால்கள் எல்லாம் நீங்கி போகிற அளவில் தொழுதார்கள். செய்திகளை கேள்விப்பட்டதுண்டு. ஏதோ ரமலானுடைய மாதத்தில் மட்டும் தொழுதுவிட்டு தன்னை தானே பெருமையாய் நினைக்கிறோம். இவ்வளவு தொழுதுட்டோம், அதிகமான அமல்களை செய்து விட்டோம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் நன்மைகளை அதிகம் செய்வார்கள். இரவு தொழுகை நின்றால் கால்கள் வீங்கும் அளவிற்கு தொழுவார்கள். ஆயிஷா நாயகி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் பின்னால் பாவத்தை மன்னிக்கவில்லையா? ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? மனைவிக்கு இருக்காதாங்க ஏக்கம்? கால்லாம் நீங்குது, வீங்கிக்கிட்டே போகுது. இரக்கம் இல்லாதவர்களால் அவர் பாட்டு தொழுகட்டும், தொழுகிறேன்னு போனாரு, என்னமும் செய்யட்டும். ஆயிஷா நாயகி பதறி போய் கேட்டார்கள், அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டான் தானே, பிறகு ஏன் நீங்கள் இப்படி நின்று வணங்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா, என்னை படைத்த ரப்பிற்கு நான் நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டாமா? எல்லாம் தெரியுதாங்க, மன்னிச்சுட்டான் தான், அதுக்குன்னே எனக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் வேண்டாமா? என்னை படைத்த ரப்பிடத்திலே நான் நன்றி உள்ள அடியான் என்று பேசப்பட வேண்டாமா? எப்படியான நிலையில் இருந்திருக்கிறார்கள். தாங்கள் வாழுகிற காலத்தில் நபிமார்களும் நபி தோழர்களும் அல்லாஹ்விடத்திலே சிறப்பை பெறுவதற்கு போட்டி போட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உஹது யுத்த களத்தில் ஒரு தோழர் வந்தார், அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஜமூஹ் என்ற தோழர். பத்ர் போர்க்களத்திலே வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லை இல்லை, போர்க்களத்திற்கு வரக்கூடாது என்று அனுப்பி வைத்தார்கள். உஹது களத்திற்கு வந்தார். உஹது களத்திலே சென்ற முறை கேட்டதை போன்று நானும் போர்க்களத்திற்கு வருகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை அழைத்து செல்ல மாட்டார்கள் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேள்வியை மாற்றினார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டால் என்னுடைய 2 கால்களும் சரியானவனாய் நான் சொர்க்கத்திற்கு செல்வேனா? வந்து கேட்கிறவர் யார்? வஹுவ அர்ஜான், நொண்டிக்காலுடையவர், ஒரு கால் ஊனம். ஏன் நபிகளார் பத்ரில் மறுத்தார்கள் என்பதை இந்த செய்தி மூலம் விளங்கிக் கொள்கிறோம். போர்க்களத்திற்கு வருவதற்கு அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட அந்த பட்டியலில் உள்ளவர் அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஜமூஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நிராகரித்தார்கள். உஹது களத்திற்கு வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, இன் காத்தல்து ஃபீ சபீலில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டால் இன்ன ஹாதி ரிஜ்லி ஸஹீஹத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே என்னுடைய 2 கால்களும் சரியாய் இருக்குமா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்றார்கள். போர்க்களத்திற்கு சென்றார். வீரதீரமாய் போரிட்டார். தன்னுடைய நொண்டி காலோடு போரிட்டு மரணித்து போனார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஜனாசாவிற்கு அருகில் வந்தார்கள். அவருடைய ஜனாசாவை பார்த்து சொன்னார்கள், கன்னி அன்துரு இலைக்க தம்சி ரிஜ்லிக ஹாதிஹி ஸஹீஹத்தன் ஃபில் ஜன்னah, தற்போது நான் அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஜமூஹை பார்க்கிறேன். எப்படி? சுவனத்திலே 2 கால்களும் சரியானவராய் நடந்து செல்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பை பெற்றவர். வாழுகிற காலத்திலே உடலில் குறை இல்லை, கைகளில் குறை இல்லை, கால்களில் குறை இல்லை, எந்த குறையும் ரப்பு எனக்கு வைக்கவில்லை. ஆனால் படைத்த ரப்பிடத்திலே நான் ஏராளமான குறைகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த தோழருடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். காலிலே ஊனம், அல்லாஹ்விடத்திலே சிறந்த இடத்தை பெற வேண்டும் என்று ஓடினாரே, ஏன் முடியவில்லை? ஏன் முற்படுவதில்லை? அல்லாஹ் எனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாய் தந்த ரப்பிடத்திலே என்னை நான் சிறப்புப்படுத்துவதற்கு என்ன செய்தேன்? யோசித்து பாருங்கள். ரமலானுடைய மாதத்திலே உங்களை நீங்களே அல்லாஹ்விடத்திலே முற்படுத்தாவிட்டால், நீங்கள் ரமலானில் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நாசமடைந்த நிலையை பெறுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சாபம் கேட்டார்கள். நாசமாய் போகட்டும் என்றார்கள். ரமலானுடைய மாதம், தீமைகளை விட்டு விலகுங்கள், நன்மைகளை அதிகம் செய்வதற்கு முற்படுங்கள். இன்னும் அற்ப சொற்ப நாட்களை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் அதற்குள்ளாக நமக்கு மரணத்தை தந்தால், ரமலானை அடைந்தாய், ரமலானிலே என்ன நன்மையை செய்தாய் எடுத்து வை என்று கேட்பானே, என்ன சொல்ல போகிறோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே நான் ஏதோ 10ஓடு 11 பார்க்கப்படக்கூடாது. எல்லாம் தொழுதாங்க, நானும் தொழுதேன். எல்லாம் நோம்பு பிடிச்சாங்க, நானும் நோம்பு பிடிச்சேன். எல்லா சதக்கா ஜக்காத்து கொடுத்தாங்க, நானும் கொடுத்தேன். இல்லை,
எல்லாம் செய்தார். அதை விட பன்மடங்கு நான் செய்தேன் ரப்பே. அவர் போயிட்டாரு, 5 ரக்காத் தொழுதுட்டு போயிட்டாரு, இரவு தொழுதுட்டு போயிட்டாரு. நான் கூட தொழுதல்ல, நான் இபாதத் அதிகம் செய்தேன் அல்லவா. அல்லாஹ்விடத்திலே அது போன்ற அமல்கள் தான் உங்களை சிறப்புப்படுத்தி காட்டும். அல்லாஹ் அதற்காகத்தான் இந்த துனியாவை தந்தான் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் தனித்தனியாய் அல்லாஹ்விடத்திலே உங்களை நீங்களே சிறப்புப்படுத்துவதற்கு போட்டி போட்டு ஓடுங்கள். அல்லாஹ்விடத்திலே சிறந்த இடத்தை பெறுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொர்க்கத்திலே உயர்ந்த சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு குறித்து ஏராளமான சர்ச்சைகள் இருந்தாலும் மக்களிடத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகள் எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நபியே, மகத்துவமிக்க இரவு என்றால் உமக்கு எப்படி தெரியும்? அதை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள்? மகத்துவமிக்க இரவில் தான் நாம் இறக்கி வைத்தோம். அந்த ஒரு இரவு எப்படிப்பட்டது? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 1000 மாதங்கள் என்றால் எத்துணை? ஏறத்தாழ 83 வருடங்கள், 4348 வாரங்கள், 43,830 நிமிடங்கள், 2,62,201 என்று நீண்டு கொண்டே செல்லுகிறது நொடிகள். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த துனியாவிலே வாழ்வதற்கு 60 ஆண்டு காலத்தை தருவதாக, அதிகபட்ச மனிதன் 60 ஆண்டு காலம் அவகாசம் அளிக்கப்படுகிறான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். 83 ஆண்டுகள் நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு நன்மைகளை பெறுவீர்களோ அந்த ஒற்றை நன்மையை நீங்கள் ஒரு இரவில் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்கள். இந்த இரவை வீணாக்கி விடாதீர்கள். தேவையற்ற பேச்சை புறக்கணியுங்கள். மற்ற நாட்களில் பேசிக்கொள்ளலாம். நண்பர் தான், உறவினர் தான், பள்ளிக்கு வந்து விட்டால் நன்மை என்று நீங்கள் உங்களை நீங்களே தனிப்பித்து விட்டால் யாரிடத்திலும் எதையும் இந்த இரவில் பேசிவிட வேண்டாம். நீங்கள் எதையோ ஒன்றை பேச போய் நேரம் வீணாய் கழிந்து விடும். 2 நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் குரானை தொடுவோன்னு போவாரு. 2 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகி 2 மணி நேரம் ஆகி பஜ்ருக்கு வாங்க சொல்லிடுவாங்க. எனவே இந்த ஒற்றைப்படை இரவில் உங்களுடைய இந்த அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். குர்ஆன் அருளப்பட்ட மகத்துவமிக்க மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் குறித்த ஏராளமான சிறப்பு சொல்லப்பட்டிருக்கும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, நாளை மறுமை நாளிலே குர்ஆன் ஒரு அடியாருக்கு பரிந்துரை செய்யும். எப்படி பரிந்துரை? நாளை மறுமை நாளிலே குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வந்து எந்த அடியான் குர்ஆனை பேணி பின்பற்றி தன் வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டானோ, குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்தானோ, அந்த அடியாருடைய கைகளை குர்ஆன் பிடித்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பேசுமாம், யா ரப்பே, இவர் என்னுடைய தோழர், என்னுடைய ஆள் தான், நம்ம ஆளவர். அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்றதுக்கு அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்கள் தான் மனிதர்களில் செய்ய முடியும். ஆனால் குர்ஆனுக்கு அந்த நிபந்தனை இல்லை. குர்ஆன் தானாய் வரும், அல்லாஹ்விடத்திலே பேசும். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த அடியார் என்னுடைய வசனங்களை நீ எதை சொன்னாயோ அந்த கட்டுப்பாடுகளை கட்டுப்பட்டு வாழ்ந்தவர், அதையெல்லாம் பின்பற்றியவர் என்று அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். அல்லாஹ் கேட்பான், என்ன செய்யணும்ங்கிறாங்க. சரி, ரைட், ஆள் தான், ஓதிட்டாரு தான், என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ், இந்த அடியாருக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு கிரீடத்தை எடுத்து அவருடைய தலையிலே வைத்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட குர்ஆன் பேசுகிற சிறப்பை பாருங்கள். இன்னைக்கு கிரீடம் வச்சு வெளியே போனா கோமாளின்றுவாங்க. இப்படித்தானங்க, கிரீடம் வச்சு நீங்க ரோட்ல நடமாடுங்களேன், கிறுக்கு பையன்,
இவன் பெரிய ராஜாவும் இப்படின்னு கேட்பாங்க. நாளை மறுமை நாளிலே அப்படி இல்லை. குர்ஆன் மூலம் தொடர்பு பெற்றவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து குர்ஆன் மூலம் சிபாரிசு செய்யப்பட்டு சுவனத்திலிருந்து ஒரு கிரீடம் அவர்களுக்கு எடுத்து வைக்கப்படும். அதே குர்ஆனோடு தொடர்பு இல்லாத, குர்ஆனை தொட்டு பார்க்காத, கட்டுப்படாத அத்தவர்களுக்கு எதிராகவும் குர்ஆன் பேசும். யா அல்லாஹ், எதையும் கேட்கவில்லை, என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் கேட்கிற போது குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவனை முகம் குப்பர நரகத்திலே கவிழ்த்து விடுகிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். குர்ஆனுக்குள்ள பவர் அப்படி. குர்ஆனோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் மூலம் நீங்கள் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். அதிகம் நன்மைகளை பெறுகிற வாய்ப்பு குர்ஆனில் உண்டு. ஒரு இடத்தை ஓதினால் 10 நன்மை என்று சொல்லப்பட்டு விட்டது. குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவர் பெறுகிற நன்மையை விட குர்ஆனை ஓத தெரியாத, திக்கி ஓதுகிற, சிரமப்பட்டு ஓதுகிறவர் பெறுகிற நன்மைகள் தான் அதிகம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தினுடைய நியதிக்கு மாற்றமாய் சொன்னார்கள். உலகத்தில் நல்லா படிக்கிறாள் தானங்க நல்லவன், நல்லா படிச்சா அவன் சூப்பர், இது உலகம் சொல்றது. மார்க்க என்ன சொல்லுது? நல்லா படிச்சியா உனக்கு 1 மடங்கு. அப்போ உனக்கு படிக்க வரலையா, சிரமப்படுறியா, கஷ்டப்படுறியா, உனக்கு தாண்டா 2 மடங்கு. போடா உட்கார்ந்து ஓதுறான். எப்படி நன்மைகளை அள்ளி தருகிற மார்க்கம். அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொன்னது, மன் ஜாபில் ஹஸனா, யார் நம்மிடத்திலே ஒரே ஒரு நன்மையோடு வருவாரோ ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அவருக்கு அது போன்று 10 கொடுப்போம். எப்பா ஒன்றே ஒன்று கொண்டு வா, ஒரு நன்மை. குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, தொழுகிறது, இது மாதிரி ஏதாவது உன்னை கொண்டு வா, உனக்கு அது போன்று 10 கொடுப்போம் என்று அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த இரவுகளில் மகத்துவமிக்க லைலத்துல் கத்ர் இரவுகளில் வீணாய் வெளியே சுற்றி திரிவது, வாகனத்தை முடுக்கி திரிவது, வீணான பேச்சுக்களிலே ஈடுபட்டு திரிவது என்பதை புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு அதிகம் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த, ஆயிஷா நாயகிக்கு சொல்லி தந்த அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி என்ற துஆவை அதிகம் செய்து நம்முடைய பாவங்களுக்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே பெற்று பரிசுத்தமானவர்களாய் இந்த ரமலானை கடந்து முடிப்போம். அல்லாஹ் அப்பேற்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.